பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு முதல்வர் பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க. நான் கொடுங்க, உட்காருங்க. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுங்க, நான் கொடுக்குறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்பது நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். நான் எழுந்த பிறகு உட்கார்றதுதான் முறை. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. தேசிய உட்கார். நான் அலோவ் பண்றேன். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். அமைதியா உட்காருங்க. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. உட்காருங்க. இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கேன், நான் அனுமதிக்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன். அவர் எழுந்து பேசலாம். மாண்பு முதலமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். நீ எல்லாரும் எழுந்துச்சீங்கன்னா சரி வராது. உட்காருங்க. நான் சொல்லியிருக்கேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதில் பாயிண்ட் ஆஃப் கேளுங்க. அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசத்தை தருகிறேன். நீங்க கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசத்தை நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும். பேரவை முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இவர்கள் முயற்சி செய்வது அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இருங்க, நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஏய் ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து ஏய் அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் தரேன். நான் உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இடையில குறுக்கீடு செய்யாமல் அந்த பேச்சு முழுமையாக பேசி முடிக்க நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும், நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற உரிமையும் விளக்கத்தை கேட்டு பெற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இடையில குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நீங்க பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியினுடைய உறுப்பினரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர் எழுந்து நிற்பதில் நியாயம் இருக்கு. வாய்ப்பு தரப்போகிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். அது வரைக்கும் உங்களுடைய உறுப்பினரை அமைதி காக்க நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் அப்போது சொன்னது வேறு, இப்போது நடந்து கொள்கிற முறைகள் வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கலாம். இப்போது பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லினா தங்க பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக் கொண்டது ஆறாவது இல்ல. நேற்றைய தினம் நீங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டார்களா? நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே அதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்பதால் வேதனையாக இருக்கிறார். முன்னவர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார். இப்போ அதற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் சாட்டிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் நேற்று அந்த விஷயம் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆதாரங்களை கொடுங்கள். தக்க நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டிய நேர்ந்தால் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அவை குறிப்பிட்டு ஏற்றுவதற்கு முன்பாக அவரிடம் காட்டி அதற்கு பிறகு அதை பற்றி முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். இப்போதும் சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசி முடிக்கட்டும். எதிர்க்கட்சி தலைவருக்கு உறுதியாக நான் வாய்ப்பு தருவேன். அவர் கேள்விகளை முன்வைக்கலாம், விளக்கங்களை பெறலாம். இப்போதைக்கு பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னுடைய முடிவு இதுதான். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டிய இருங்க. அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் நீங்கள் முழுமையாக பேசினீர்கள். உங்கள் பேச்சுக்கள் எப்படி இருந்தது என்பதும் நாடு அறியும். இருந்தாலும் கூட நாங்கள் அமைதியாக இருந்தோம். இல்ல நீங்க இருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு இருங்க. நீங்க மின்வெட்டியில நீங்க சொன்னீங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இருக்கிற போது மின்வெட்டால் தான் நாங்கள் ஆட்சியே மாறியது என்றெல்லாம் சொன்ன கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னாங்க. நாங்களே அமைதியா இருந்தோம். அதுக்கு அங்கே தயவு செய்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பளிக்கிறார்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் அவர் முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு பேசினால் அழகாக இருக்கும். அவை முன்னர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால்
அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் வந்து சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய வழிகாட்டில் வளர்ந்த நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார்கள். புதிதாக சோஃபா மாடல் என்றார்கள், குதிரை பேரம் என்றார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்ன போது சகிப்புத்தன்மையோடு அதை கேட்டு பொறுமையாக இருந்தோம். இவர்கள் குதிரை பேரம் எல்லாம் அவைக்குள் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சோஃபா மாடல் என்று ஒன்று சொன்னார்கள். ஆதாரம் கேட்டு இப்படி எழுந்து நாங்கள் கொந்தளிக்காமல் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள். இப்போது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் ஊடாக நான் கேட்பது என்னவென்றால், அவர்களினுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் அமைதிப்படுத்தி முதல்வர் அவர்கள் உரையை முழுமையாக கேட்டு சகிப்புத்தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் முதல் நாளில் இந்த சபையுடைய மரபையும் பாரம்பரியத்தை பற்றியும் நமக்கு வகுப்பெடுத்தார்கள். அந்த மரபுப்படி எங்களுடைய தலைவருடைய வழியில் இந்த சட்டசபையுடைய நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக ஒரே நிமிஷம் பேசுறேன். சட்டத்திற்காக பேசும்பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஒரு 2-3 முறை தான் வந்து அவரு பேசும்போது மினிஸ்டர்கள் நின்றாங்க. ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் உரை, கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்ச இவங்க வந்து குறுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னதுபடி முதலமைச்சர் பேச வேண்டும். பேசிய பின்பு கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க தயாராக இருக்கிறது பதிவு பண்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மரபு இருக்கிறது. எப்போது வேணும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க அந்த மரபை நீங்க கடைபிடிச்சீங்களா உங்க ஆட்சியில? நீங்க முன்னவர் முன்பு எப்படி நடந்தார் என்பதை பற்றியோ முன்பு நடந்த நிகழ்வுகள் பற்றியோ நீங்கள் சொல்லி மீண்டும் இந்த அவையினுடைய மாண்பை குறைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்வது வேண்டாம். இப்போது உள்ள பிரச்சனை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சை உறுதி செய்து முடிக்க வேண்டும். அவர் முடித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் நிச்சயமாக வாய்ப்பு தருவேன். அவர் கேள்வி கணைகளை தொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம், விளக்கம் தருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். அமைதியாக என்னை அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் உரையை தொடரலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்தின் உங்க இடத்துல போய் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்தின், நீங்க ஒரு மூத்த உறுப்பினர், சபை விதிகளை நன்கு தெரிந்த ஒரு உறுப்பினர், நீங்க போய் இடத்துல உட்காருங்க. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். இப்போது எந்த விதமான பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நான் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நீ எழுந்து நிற்பதிலே நியாயம் இருக்கிறது. உட்காருங்க. வாய்ப்பு உறுதியாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மட்டுமல்ல, உட்கார்ந்து அவர் பேசிய பேச்சுக்களை என்னென்ன இருங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ, வினாக்கள் இருக்கிறதோ அதை நீங்க கேட்கலாம்.
அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். பேசி முடிக்கின்ற வரை அமைதி காக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மைக் கொடுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க உட்காருங்க. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இருங்க. நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியதும், மாண்புமிகு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். இந்த டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும், மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம்.